நேத்திக்கு யுஎஸ்ஏ மறுபடியும் ஈரான் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும் ஆல்ரெடி போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெனஸ்டே யுஎஸ்ஏ ஈரான் மேல அட்டாக் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் இந்த அட்டாக்கு அப்புறம் ஈரானோட பீஸ் டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இதை அவர் சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதனால மறுபடியும் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும். யுஎஸ்ஏ எதுக்காக ஈரான் மேல மறுபடியும் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல போற ஒரு கமர்ஷியல் ஷிப்ஸ அட்டாக் பண்ணிருக்காங்க. இது எப்பன்னு பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 7th ஜூலை அந்த ரேஞ்சுக்குள்ள ஈரான் சில கமர்ஷியல் ஷிப்ஸ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த ஒரு ஏரியால அட்டாக் பண்ணதா சொல்லப்படுது. இந்த காரணத்துக்காக அமெரிக்கா மறுபடியும் ஈரான் மேல அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ட்ரம்ப் ஆல்ரெடி ஈரான் கூட இருந்த பீஸ் டீல் முடிஞ்சிருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ இதனால பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கிற க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா பெட்ரோல் டிமாண்ட் அதிகமாகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து ஈரான் யுஎஸ்ஏ வார்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.